ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்ட் 1 வீடியோ முடிச்சிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ போகிறோம். அந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம எந்த வரைக்கும் முடிச்சிருக்கோம்? ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வரைக்கும் பார்ட் 1ல் முடிச்சிருக்கோம். இப்போ பார்ட் 2ல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்டு பிளாக்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பிளாக்கும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீரியாடிக் டேபிளை வச்சு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்டு பிளாக்ஸ் அப்படின்னா என்ன? வி நோ தட் த எலக்ட்ரான்ஸ் இன் an atom are accommodated in cells around the nucleus. நமக்கு தெரியும் எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி அரவுண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஈச் செல் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் சப்செல் இன் விச் த எலக்ட்ரான் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் சர்டன் மேனர். ஒவ்வொன்றும் ஒரு சப்செல்லோடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி these subcells are designated as S, P, D and F அப்படிங்கிறோம். எதுக்காக வந்து S, P, D, F அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா KL, M, N அப்படின்னு இருக்கும். அதுக்கு பதிலாக தான் S, P, D, F போடுறோம். இது சரிங்களா? இப்போ S black elements அப்படின்னா என்ன? It includes group 1 and group 2 elements that is called as representative element. Group 1 and group 2 elements are called as what? Representative elements. Group 1 elements அப்படின்னா என்ன? All elements are metals except hydrogen. ஹைட்ரஜனை தவிர மீதி எல்லாமே என்ன? metals. They react with water to form solution. வாட்டர் கூட சேர்ந்து என்ன கொடுக்கும்? சொல்யூஷனை கொடுக்கும். Change the color of a litmus paper to red. லிட்மஸ் பேப்பரில் ரெட் லிட்மஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகும். Then solutions are said to be highly alkaline or basic called alkali metals அப்படின்னு சொல்கிறோம். தென் குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் வந்து கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சைடு, ஃபார்மர்லி கால்டு எர்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சைடு ப்ரொடியூஸ் அல்கலின் சொல்யூஷன் வென் தே ஆர் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஆக்சைடு வந்து அல்கலின் சொல்யூஷன் கூட சேர்ந்து வாட்டரை கொடுக்கும். தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் அல்கலின் எர்த் மெட்டல். சரிங்களா? அப்போது குரூப் 1 அடுத்தது பி பிளாக் எலமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆர் இன் குரூப் 13 to 18. 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கிறது பி பிளாக் எலமெண்ட்ஸ். இன்க்ளூட் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் ஃபேமிலிஸ் இன் அடிஷன் டு நோபல் கேஸஸ். ஹீலியம் தவிர மீதி இருக்கிறது எல்லாம் தட் இஸ் கால்ட் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ the P black only contains all 3 types of elements. P black only 3 types elements இருக்கும். என்னென்ன இருக்குன்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எஸ் பிளாக்ல 1 and 2 இருக்குது. இது 13 to 18. நெக்ஸ்ட்டு டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் குரூப் 3 to குரூப் 12 elements. இதில் 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். they are found in the center of the periodic table. they are found in the center of the periodic table அப்படிங்கிறோம். their properties are intermediate to that S black and P black elements. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து intermediate to S blackக்கும் P black elementsம் இருக்கும். they are called transition elements. இந்த எலமெண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா transition elements. D black elementsக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குது? transition elementsனு இருக்குது. நெக்ஸ்ட் F black elements. It includes 14 elements after lanthanum La57 called lanthanides and 14 elements after actinium actin18 are called actinoids. So lanthanoids, actinoids இருக்கும். they are placed at the bottom of the periodic table. இது எப்போவுமே எங்கே இருக்குது? bottom of the periodic table இருக்குது. they are also called as inner transition elements. இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லலாம் நம்ம? inner transition elements. next we are going to see advantages of the modern periodic table. advantages என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா their table is based on the more fundamental property. இந்த டேபிள் வந்து எந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணியிருக்கு? ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் அட்டாமிக் நம்பருங்கிற ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. இட் கோரிலேட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட் வித் இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மோர் கிளியர்லி. பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. த கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் பீரியட் இஸ் மோர் லாஜிக்கல். கம்ப்ளீஷன் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? லாஜிக்கலாக இருக்கும். இன் எ பீரியட் as the atomic number increases, the energy cells are gradually filled up until an inert gas configuration is related. It is easy to remember and reproduce.
It is easy to remember and reproduce. Each group is an independent group and the idea of subgroups has been discarded. ஒவ்வொரு குரூப்பும் என்ன குரூப்புங்கிறோம், இண்டிபெண்ட் குரூப் அப்படிங்கிறோம். One position for all isotope of an element is justified since the isotopes have the same atomic number. ஐசோடோப்போட பொசிஷன் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், சேம் எலமெண்ட்டோட இருக்கும். The position of the eighth group justified in this table. All transition elements have been brought in the middle as the properties. So எல்லா transition elementum எப்படி இருக்கும்னா middle of the propertiesல இருக்கும். The table completely separates metal from non-metal. Non-metalum metalum completely separate ஆக தான் இருக்கும். The non-metals are present in upper right corners of the periodic table. Non-metals எப்போவுமே எங்கே இருக்குதுங்கிறாங்க, upper right corners of the periodic table இருக்குது. So the position of certain elements which were earlier misfit interchanged in the Mendeleev's periodic table are now justified because it based on the atomic number. Mendeleev periodic table வந்து அந்த பொசிஷன் ஆஃப் சர்டன் எலமெண்ட் வந்து மிஸ்ஃபிட் ஆகுது இல்லையா, அதை வந்து இங்கே அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸோட இது பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்டிஃபிகேஷன் ஹாஸ் பீன் ஆஃபர்டு ஃபார் பிளேசிங் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் அட் த பாட்டம்ஸ். Next, position of hydrogen in the periodic table. Periodic table ஹைட்ரஜனோட பொசிஷனை பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் இஸ் த லைட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். ஹைட்ரஜனுங்கிறது ரொம்ப லைட்டஸ்ட்டாக இருக்கும், ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 1s1, த சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1 தான். இட் ஆக்குபைஸ் a unique position in the periodic table. Then it behaves like alkali metals as well as halogen in its properties. இதோட ப்ராப்பர்ட்டி வந்து அல்கலி மெட்டல் ஹேலோஜனோட ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சப்செல் ஆர் சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சப்செல் வந்து 1K செல்லுக்கு பதிலாக 1s, அதே மாதிரி 1s 2s 2p 3s அப்படிங்கிறது எல் செல்லில், அதே மாதிரி 3p 3d 4s 4p 4d 4f. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஈச் சப்செல்ஸ் அப்படிங்கும்போது 1sக்கு 2, 2sக்கு 2, 2pக்கு 6, 3sக்கு 2, 3pக்கு 6, 3dக்கு 10, 4sக்கு 2, 4pக்கு 6, 4dக்கு 10, 4fக்கு 14. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஈச் செல் அப்படின்னா 1sல வந்து 2 இருக்கும், 2sல வந்து 8, 2s 2pயில் வந்து 8 இருக்குது. அதே மாதிரி 3s 3p 3d சேர்த்துனோம்னா எவ்வளோ வரும், 2 6, 2 + 6 8 18 வந்துடும். அதே மாதிரி 2 + 6 8 10 18 18 + 14 இங்கே 32 வந்துடும். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சப்செல்ஸும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் பேஸ் பண்ணி இதை டேபிள் காலம் பேஸ் பண்ணி தான் இந்த சப்செல்ஸ்க்கு எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் லாஸ் இட்ஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் அயான். ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி ஹைட்ரஜன் அயானாக சேஞ்ச் ஆகும். இட் கேன் ஆல்சோ கெயின் 1 எலக்ட்ரான் டு ஃபார்ம் த ஹைட்ரைடு அயான். அப்போது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா H- லைக் ஹைலோஜன்ஸ் ஆகும். அல்கலி மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் ஒயில் ஹைட்ரஜன் இஸ் ஏ கேஸ். அல்கலி மெட்டல்ஸ் வந்து சாலிட்ஸாக இருக்கும், பட் ஹைட்ரஜன் வந்து எப்படி இருக்கும், கேஸாக இருக்கும். ஸோ அப்போ பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த மாதிரி modern periodic table is still under debate as the properties of hydrogen are unique. Position of hydrogen in the modern periodic table வந்து எப்போவுமே எப்படி இருக்குது, ஒரு அந்த பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து யூனிக்காக, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் we are going to see position of ரேர் கேஸஸ். இப்போ என்ன ரேர் கேஸஸோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18th இந்த பீரியாடிக் டேபிள் ஆர் கால்ட் அஸ் நோபல் கேஸ். 18th இருக்கும் பீரியாடிக் டேபிளில், 18 குரூப்பில் இருக்குது. பார்த்தீங்கன்னா they are monoatomic gases and do not react with other substances easily due to completely filled subcells. இது எல்லாமே என்ன கேஸஸ், monoatomic gases. Then do not react with other substances easily. other substancesோட ஈஸியாக ரியாக்ட் ஆகிறதில்ல. they are called as inert gases. இதுக்கு என்ன பேருங்கிறாங்க, inert gasesங்கிறாங்க. they are found in very small quantities and hence they are called as rare gases. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் இதை
இதை என்ன கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரேர் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பொசிஷன் ஆஃப் ரேர் கேஸஸ் அப்படிங்கிறது எங்கே தான் இருக்குது, நமக்கு 18th குரூப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see மெட்டல்ஸ் அப்படின்னா நமக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், நல்லா தெரியும். மெட்டல்ஸ் ஆர் டைப்பிக்கலி ஹார்ட், ஷைனி, malleable and can be made as sheet, fusible and ductile that can be drawn into wire with good electrical and thermal conductivity. electrical conductivity இருக்குது, thermal conductivity இருக்குது. except mercury, most of the metals are solid at room temperature. ஸோ alkali metals-க்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம், லித்தியம் டு பிரான்சியம். அது வந்து எங்கே இருக்குது, பீரியாடிக் டேபிளில் டாப் டு பாட்டமில் இருக்குது. அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிளாக பெரிலியம் டு ரேடியம், அதுவும் எங்கே இருக்குது, டாப் டு பாட்டமில் இருக்குது. டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னா அது வந்து எங்கே இருக்குது, குரூப் 3 to 12 இருக்குது. ஸோ இப்போ பி பிளாக் மெட்டல்ஸ் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக அலுமினியம், கேலியம், ஐஎன், டிஎல் அண்டு எஸ்என், பிபி, பிஸ்மத், இதெல்லாம் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம பி பிளாக் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see நான் மெட்டல்ஸ். Non-metal is an element does not have characters like hardness, shiny, malleable, suitable and ductile. இது எல்லாமே non-metal அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது, மெட்டலோட ப்ராப்பர்ட்டி இல்லாதது தான் non-metal. Non-metal is an element that does not have the properties of metal. So all non-metals are arranged in P black. எல்லா non-metals-ம் எதில் இருக்குது, P black-ல இருக்குது. எக்ஸாம்பிள் CnO, PSSE, ஹாலோஜன். ஹாலோஜன்னா F, Cl, Br and I, இதெல்லாம் தான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம ஹாலோஜன்ஸ் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see மெட்டலாய்ட்ஸ். வாட் இஸ் மெட்டலாய்ட்ஸ்? எலமெண்ட்ஸ் which have the properties of both metals and non-metals are called மெட்டலாய்ட்ஸ். எந்த ப்ராப்பர்ட்டியில் மெட்டலும் நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் எதில் இருக்கோ அதுதான் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றோம். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக போரான் அண்ட் ஆர்சனிக் சொல்லலாம். ஸோ அலாய்ஸ் அப்படின்னா என்ன, அலாய்ஸ் ஆர் மிக்சர்ஸ் ஆஃப் 2 or more metals and are formed by mixing molten metals thoroughly. So rarely non-metals also mixed with metals to produce alloys. அலாய்ஸ் அப்படிங்கிறது 2 or more metals வந்து மிக்சிங் மோல்டன் மெட்டல்ஸ் கூட தரவாக மிக்ஸ் ஆகி தான் கிடைக்கிது நமக்கு. ஸோ மோஸ்ட்டாக எதோட மிக்ஸ் ஆகுங்கிறாங்க, மெட்டல்ஸ் வந்துட்டு நான் மெட்டல்ஸ் கூட மிக்ஸ் ஆகி தான் நமக்கு அலாய்ஸ் கிடைக்கும். இட் இஸ் ஜென்ரலி ஃபவுண்ட் தட் அலாயிங் ப்ரொடியூசஸ் ஏ மெட்டாலிக் சப்ஸ்டன்ஸ் தட் ஹாஸ் மோர் யூஸ்ஃபுல். அலாயிங்னால நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா பியூர் மெட்டல் மாதிரியே நமக்கு யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த அலாய் பிராஸ் இஸ் மேட் ஃப்ரம் காப்பர் அண்டு சிங்க். அலாய் பிராஸ் வந்து எதில் வந்து நமக்கு கிடைக்கிது, காப்பரையும் சிங்கையும் மிக்ஸ் பண்ணால் தான் அலாய் பிராஸ் கிடைக்கும். ஓகே, இந்த அலாய்ஸ்னால என்ன யூஸ் அப்படின்னா நிறைய நமக்கு நியூ சப்ஸ்டன்சஸ் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா பியூர் மெட்டல்ஸ் மாதிரியே இருக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் அலாய்ஸ் அப்படின்னா அலாய்ஸ் டூ நாட் கெட் கரோடட் ஆர் கெட் கரோடட் டு வெரி லெஸ்ட் எக்ஸ்டென்ட். பார்த்திங்கன்னா அலாய் வந்து கரோடட் ஆகாது, கரோட் ஆனாலும் லெஸ்ஸாக தான் இருக்கும். தென் தே ஆர் ஹார்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் தென் பியூர் மெட்டல். ஹார்டாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் கோல்டு இஸ் மிக்ஸ்டு வித் காப்பர் அண்ட் இட் இஸ் ஹார்டர் தென் பியூர் கோல்டு. கோல்டு வந்து காப்பர் கூட மிக்ஸ் பண்ணோம்னா பியூர் கோல்டை விட ஹார்டாக சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் அலாய்ஸ். அலாய்ஸ் பண்ணும்போது நமக்கு கோல்டு வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹார்டாகவும் சேஞ்ச் ஆகுது. அதுவும் காப்பர் கூட மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கோல்டாக கிடைக்கிது. தே ஹாவ் லெஸ் கண்டக்டன்ஸ் தென் பியூர் மெட்டல். அதே மாதிரி இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா லெஸ் கண்டக்டன்ஸ் தென் பியூர் மெட்டல்ங்கிறோம். காப்பர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வேரஸ் பிராஸ் அண்ட் பிரான்ஸ் ஆர் நாட் குட் கண்டக்டர். அப்போது நமக்கு லெஸ் கண்டக்டன்ஸாக சேஞ்ச் ஆகிடுது. சம் அலாய்ஸ் ஹாவ் லோயர் மெல்டிங் பாயிண்ட் தென் பியூர் மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள் சோல்டர் இஸ் அன் அலாய் ஆஃப் lead and tin which has lower melting point than each of the metals. அப்போது லோயர் மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறது எப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்கும், ஒரு சிலது ஹையாகவும் சேஞ்ச் ஆகும். when metal is alloyed with mercury it is called amalgam. மெட்டல் வந்து மெர்க்குரி கூட அலாயாக சேஞ்ச் ஆகும்போது அது வந்து என்னவா மாறும், நமக்கு அமால்கமா. மெட்டல் ப்ளஸ் மெர்க்குரி கியூஸ் அமால்கம் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். மெட்டலும் மெர்க்குரியும் அலாய் பண்ணும்போது தான் அமால்கம் அப்படிங்கிற நியூ சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கிது.
பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரிங்கிறது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், மெட்டலுங்கிறது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்னவா மாறுது? அமால்கமாக மாறுது. அதே மாதிரி லெஸ் கண்டக்டன்ஸாக இருக்கிறது என்னவா மாறும்? நமக்கு ஹீட் அண்டு கண்டக்டிசிட்டி. ஒரு சிலது வந்து அலாயாக சேஞ்ச் ஆகும்போது குட் கண்டக்டர், அதே இன்னொன்று வந்து ஒன்று குட் கண்டக்டராக இருக்கும், இன்னொன்று வந்து லெஸ் கண்டக்டராக இருக்கும். அப்போ ரெண்டும் சேர்த்து கிடைக்கும் போது நமக்கு லெஸ் கண்டக்டன், பியூர் மெட்டலை விட லெஸ் கண்டக்டன்ஸாக கிடைக்குது. அதே மாதிரி லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும்போதும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனோட பிடிஎஃப் ஃபுல்லாக நான் அனுப்பிடுறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு தான் ஃபுல்லாக பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.